21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பரிந்துரை செய்தது திரு அண்ணன் SP வேலுமணி அவர்கள். அந்தந்த மாவட்டங்களிலே தோல்வியுற்றதற்கு இவர்கள்தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாவட்டத்தில் யார் மேலே வருத்தப்படல. நாங்க தலைமைக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை, பொதுச்சேருக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை. அது ஆரோக்கியமான பிரச்சனை. அவரு தான் நாங்க இன்னும் பொதுச்சேரா சொல்லி பேச சொல்லிட்டு அதுல மாத்துக்கிறது இல்ல. அதான் பேசும்போது சொன்னாங்க. ஒரு சில பேர் இன்னும் சொல்ல போனா திமுக கூட பேசுறதுக்காக எல்லாம் நிறைய இருக்காங்க. நாங்க திமுக எதிர்ப்பு இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். திமுக எதிர்ப்புதான் அந்த அடிப்படையில் பண்ணும். சரி, எங்க நடவடிக்கை திமுக கூட போனான்னு சொன்னது யார் நடவடிக்கை இருக்கிறது? அவர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதன் காரணமாக தாவைக்க ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸில் யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்கேருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்கள் ஆமோதிப்போம். இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பயம். எங்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருந்துச்சு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நடந்துடக்கூடாது. இது பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும் போது தான் தெரிய போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு முன்னாடியே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை வெளியில் சொல்லியிருக்காங்க. அவருடைய புதிய நண்பர்களை பற்றி இதை நீங்கள் திமுகவுடைய தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும். அந்த புதிய நண்பர்கள் யாரெல்லாம் இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் எட்டப்பர்கள். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் போயிடும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் போயிடும். அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்கிற எட்டப்பர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, வீரபாண்டிய கட்டப்பனா காட்டி கொடுத்தாரு. யார்கிட்ட காட்டி கொடுத்தாரு? பிரிட்டிஷ் பிரபுக்கள்கிட்ட காட்டி கொடுத்தாரு. அந்த வேலையை இங்கே இருக்க எட்டப்பர்கள், நவீன எட்டப்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பாமகவும் அதிமுகவும். அவர்கள் முதல்ல அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் டீலிமிட்டேஷனா மோடிஜி என்ன சொல்றாரோ எங்க ஜி சொல்றபடி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது போல தவறுகள் நடக்கிறது நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா கடந்த 5 வருஷத்துல? ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே நமக்கு 39 தொகுதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது புதிய அரசு வந்திருக்கிறது. மீண்டும் அவர்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகிற போது அது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டப்பட்ட கூட்டம் இது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும்.